Hi everyone, welcome to Golden Eagle IAS. ஓகேங்களா, லாஸ்ட்டு பார்ட் 1 பார்ட் 2 வீடியோஸ் ஆஃப் உமன் எம்பவர்மெண்ட்டில் இது வந்து உமன் எம்பவர்மெண்ட்டோட ஸ்கீம்ஸு. அதில் வந்து பார்ட் 1லேயும் சரி பார்ட் 2லேயும் சரி உங்களுக்கு பேசிக்ஸு அதே போல் கரண்ட் இஷ்யூஸு எல்லாமே கவர் பண்ணிட்டேன். ஸோ அதில் வந்து முக்கியமான ஸ்கீம்ஸ் மட்டும் பார்க்க போகிறோம். சரிங்களா, அப்படி என்ன சார் முக்கியமான ஸ்கீம்ஸு அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். என்னென்னா, உமனை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு ஒன் ஆஃப் த எவர்கிரீனிங் டாபிக், ஆல்ரெடி சொன்னது தான். அப்படின்றப்ப அதில் இருக்க முக்கியமான ஸ்கீம்ஸ்லாம் நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கணும், அட்லீஸ்ட் தெரிஞ்சாத வச்சுருக்கணும். ஓகேங்களா, ஸோ இதில் முக்கியமானது என்னென்னா, முதல்ல வந்து தனித்தனி ஸ்கீமாக இருந்தது. ஃபஸ்ட்டு இந்தியா லெவலில் இருக்க முக்கியமான ஸ்கீம் பார்க்கலாம், தென் தமிழ்நாடு லெவலில் இருக்க ஒரு சில ஸ்கீம் பார்க்கலாம். ஓகேங்களா, முதல்ல நிறைய இது இருந்தது, இப்போ எல்லாத்தையும் ஓரளவுக்கு இன்டெகிரேட் பண்ணிட்டாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் மிஷன் போஷான் 2.0, போஷான் அபியான் வந்துச்சு இல்லையா, அது 2.0 கொண்டு வந்தாங்க. போஷன் அபியான் வந்து 2018 வந்துச்சு. அதுக்கப்புறம் 2.0 கொண்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் சக்ஷம் அங்கன்வாடி, அப்புறம் மிஷன் வத்சல்யா, அப்புறம் மிஷன் சக்தி அப்படின்ற ஒரு 3 மிஷனுக்குள்ளேயே எல்லாத்தையும் கொண்டு வந்துட்டாங்க. சரிங்களா, ஸோ இதில் ஒவ்வொன்றா நம்ம பார்க்கலாம். இதில் வந்து என்ன அப்படின்னா, உங்களுக்கு ஸ்கீமோட பேசிக் தெரிஞ்சிருக்கணும். அதாவது நீங்கள் உமன் எம்பவர்மெண்ட் பற்றி நீங்கள் எழுதும்போது அதில் பற்றின கொஷினில் கேட்டிருக்க ரோலோ இல்லை வந்து உமன் எம்பவர்மெண்ட் எப்படி வந்து நாட்டை முன்னேற்றுறது, பொலிட்டிக்கலாக இதாகுது, எக்கனாமிக்கலாக இதாகுது, இது எல்லாத்தையும் எழுதினீங்கனாலும் உங்களோட ஆன்சரை சப்ஸ்டான்ஷியேட் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி ஸ்கீம்ஸை நீங்கள் மென்ஷன் பண்ண தேவைப்படும். அப்படி பண்ணிங்கன்னா அது வந்து ஆட் ஆன் பெனிஃபிட், வேறு ஒன்றும் இல்லைங்க. உங்களுக்கு ஒரு மார்க் 2 மார்க் சேர்ந்து வரும். அதுக்கு அது ஒரு சின்ன வீடியோ தான், 10 to 15 மினிட்ஸில் முடிஞ்சிடும். ஓகேங்களா, ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா ICDS பார்க்கலாம். ICDSனால் என்னென்னா, இட் இஸ் இன்டகிரேட்டட் சைல்டு டெவலப்மெண்ட் ஸ்கீம். இட் இஸ் நாட் ஓன்லி ஃபார் சில்ட்ரன், இட் இஸ் ஆல்சோ ஃபார் ப்ரெக்னென்ட் அண்ட் லாக்டேட்டிங் மதர்ஸ். அவங்க ஏன் உள்ளே வர்றாங்க அப்படின்னா, குழந்தைங்க எங்கேருந்து வராங்க, பெண்களோட அதாவது கர்ப்பமாக இருக்க பெண்கள் இருந்தானே வராங்க. ஏன் சார் மொக்க போடுறீங்கிறீங்களா? ஸோ ஆப்வியஸாக அவங்களோட நலனையும் முன்னிறுத்தி கொண்டு வந்தது தான் ICDS. ஓகேங்களா, இதில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, சப்ளிமெண்ட்ரி நியூட்ரிஷன். இந்த சப்ளிமெண்ட்ரி நியூட்ரிஷன் கொடுப்பாங்க. அப்படின்னா என்னென்னா, இப்போ வந்து அயன் ஃபோலிக் ஆசிடு இல்லை விட்டமின் டேப்லெட்ஸு, இந்த மாதிரி தேவையானது எல்லாத்தையும் அவங்களுக்கு கொடுத்து ஒரு ஆரோக்கியமான குழந்தையே அவங்க பெற்றிருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த ICDS ஸ்கீமில் அவங்க கொடுப்பாங்க. ஓகேங்களா, இது வந்து நேஷ்னல் ரூரல் ஹெல்த் மிஷனுக்கு கீழேயும் வரும். இது தேவையில்லை, நீங்கள் இந்த அளவுக்கு தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா போதும். இந்த சப்ளிமெண்ட்ரி நியூட்ரிஷன் அப்படின்னா என்னென்னா, மெயினாக உங்களுக்கு வந்து அட்லீஸ்ட் வந்து ஒரு 300 டேஸ் அந்த ப்ரெக்னென்சி இயரப்போ கொடுக்கணும். அதாவது குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடியும் பிறந்த இனிஷியல் அந்த பால் கொடுக்குற சமயங்கள்லேயும் அவங்க கொடுக்கணும் அப்படின்றது தான் இந்த ஸ்கீமோட முக்கியமான எய்ம். ஓகேங்களா, அடுத்து முக்கியமானது என்ன அப்படின்னா, போஷன் அபியான். போஷன் அபியான் ஆல்ரெடி சொன்னேன், 2018 கொண்டு வந்தது அப்படின்ட்டு. இது எதுக்காக, இதோட எய்ம் என்ன, போஷன் அபியானோட எய்ம் என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஸ்டண்டிங். இது வந்து ஆக்சுவலாக குழந்தைகளுக்காக கொண்டு வந்தது தான். பட் இதில் வந்து லாக்டேட்டிங் ப்ரெக்னென்ட் உமன் இருக்கிறதுனால நீங்கள் அதை எழுதலாம். ஏன்னா ஃபஸ்ட்டு வந்து ஸ்டண்டிங், அண்டர் நியூட்ரிஷன், அனீமியா, லோ பர்த் வந்துடும். அதே செகண்ட் எய்ம் என்ன வரும் அப்படின்னா, ரெடியூஸ் த மால் நியூட்ரிஷன் அமாங் அடோலசன்ட் கேர்ள்ஸ். அடோலசன்ட் கேர்ள்ஸ்னால் இந்த பருவம் எய்திய பூப்பெய்திய பெண்கள், அந்த 14 to 18 years அந்த பெண்களோட உடல்நலத்தை பாதுகாக்கிறதுக்காகவும் போஷன் அபியான் உள்ளே வரும். ஓகேங்களா, தேர்டு பாயிண்ட் என்னென்னா, ப்ரெக்னென்ட் அண்ட் லாக்டேட்டிங் உமன். ஸோ போஷன் அபியானில் ஒரு பாயிண்ட் தான் சில்ட்ரன் பற்றி இருந்துச்சு, ரெண்டுமே உமனை பற்றி தான். ஓகேங்களா, இப்போ நான் சொல்கிற ஸ்கீமை மேக்ஸிமம் சைல்டு டெவலப்மெண்ட்லேயும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். சைல்டு டெவலப்மெண்ட்டுக்குன்னு சைல்டுக்கான சில ஸ்கீம்ஸையும் தனியாக வீடியோ அந்த டாபிக் பார்க்கும்போது பார்க்கலாம். இப்போதைக்கு உமனுக்கு வந்து அதிக கான்சன்ட்ரேட் பண்ணலாம். ஓகேங்களா, ஸோ இதில் நிறைய டார்கெட் வச்சுருக்காங்க. அந்த டார்கெட்லாம் சைல்டுக்கு தான் தேவை, உமனுக்கு தேவையில்லை. சைல்டு டெவலப்மெண்ட் பார்க்கும்போது பார்த்துக்கலாம். சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, ஸ்டண்டிங் அண்ட் வேஸ்டிங்கை 2% குறைக்கணும், அனீமியாவை 3% குறைக்கணும். அது எப்போனா 2020 குறைக்கணும். அதுக்கு பேர் மிஷன் 25 அப்படின்னு வச்சுருப்பாங்க. ஓகேங்களா, ஸ்டண்டிங்னா என்ன, வேஸ்டிங்னா என்ன, அண்டர் வெயிட்னா என்ன அப்படின்றதெல்லாம் பேசிக்கு உங்களுக்கே தெரியும். வேஸ்டிங் அப்படின்னா ஒரு குழந்தை அதோட வெயிட் வந்து ஹைட்டை விட கம்மியாக இருக்கும். இந்த வயசுக்கு இது இந்த ஹைட் இருக்கணும், இந்த வெயிட் இருக்கணும்னா வெயிட் வந்து ஹைட்டை விட கம்மியாக இருக்கும், அதான் வேஸ்ட்டு. ஸ்டண்டிங் அப்படின்னா ஹைட்டு வந்து ஏஜை விட கம்மியாக இருக்கும். அதே அண்டர் வெயிட் அப்படின்னா வெயிட் வந்து ஏஜை விட கம்மியாக இருக்கும். ஓகேங்களா, ஸோ வேஸ்டிங்னா வெயிட்டு ஹைட்டை விட கம்மியாக இருக்கும். அதே ஸ்டண்டிங்னா ஹைட்டு ஏஜை விட கம்மியாக இருக்கும். அதே அண்டர் வெயிட்னா வெயிட்டு ஏஜை விட கம்மியாக இருக்கும். ஓகேங்களா, இதுதான் பேசிக்கு. அடுத்தது வந்து இதில் முக்கியமானது
அடுத்த முக்கியமானது யார் அப்படின்னா கிஷோரி ஹெல்த் கார்ட்ஸ் அப்படின்றது. இதை வந்து ரீசெண்டாக அந்த போஷான் ட்ரேக்கரையும் கிஷோரி ஹெல்த் கார்ட்ஸையும் ரீசெண்டாக இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த போஷான் ட்ரேக்கர்னால் ஒன்றும் இல்லைங்க, அந்த வர ஸ்கீம் எல்லாம் இப்போ கவர்னன்ஸ் இருக்கு இல்லையா, அதில் ட்ராக் பண்ணுறது. கிஷோரி ஹெல்த் கார்டுனா அந்த அடாலசன்ட் கேர்ள்ஸ்லாம் சொன்ன பார்த்தீங்களா, அவங்களோட நலனுக்காக கொண்டு வந்தாங்க அப்படின்ட்டு. இந்த ஹெல்த் கார்டை அந்த மாதிரியான பெண்களுக்கு இஷ்யூ பண்ணி அதில் அவங்களோட பிஎம்ஐ ரேட்டு, அதே போல் எந்த அளவுக்கு அவங்களோட பாடி மாஸ் இண்டெக்ஸ் இருக்குது, வெயிட் ஹைட்லாம் எந்த மாதிரி அவங்க வயசுக்கு ஏற்ற மாதிரி உடல்நலத்தோடு இருக்காங்களா அப்படின்னு செக் பண்ணுறதுக்காக கொண்டு வந்து தான் கிஷோரி ஹெல்த் கார்டு. அடுத்த மிஷின் வத்சல்யான்னு வந்துச்சு, அது வந்து சில்ட்ரனுக்காக. அது நமக்கு இந்த டாப்பிக்கு அந்தளவுக்கு ரிலவன்ட் கிடையாது. முக்கியமானது எதுனா மிஷின் சக்தி. மிஷின் சக்தி அதில் வந்து 2 இது இருக்குது, சம்பல், இன்னொன்று வந்து சமார்த்தியா. ஓகேங்களா, இந்த சம்பல் கீழே ஏகப்பட்ட ஸ்கீம் இருக்குது, சமார்த்தியா கீழே ஏகப்பட்ட ஸ்கீம் இருக்குது. ஆனால் பேசிக் டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னா, சம்பல் வந்து இதை ஏன் பிரித்தாங்க அப்படின்றத நீங்கள் ஃபஸ்ட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஜஸ்ட்டு கெஸ் பண்ணி பாருங்கள், சம்பல் எதுக்கு பிரிச்சுருப்பாங்க. இது வந்து ஹிந்தி வேர்ட்ஸு, ஸோ நமக்கு மீனிங் தெரியாது. ஆக்சுவலாக வி ஆர் ஃப்ரம் தமிழ்நாடு இல்லையா. ஸோ சம்பல் எதுக்குன்னா சேஃப்டி அண்டு செக்யூரிட்டி ஆஃப் உமன், அதுதான் சம்பல். அந்த ஸ்கீம்லாம் அது கீழே வரும். அதுவே உமன் எம்பவர்மெண்ட்லாம் சமார்த்தியா அப்படின்னு கீழே வரும். சாமர்த்தியம் அப்படின்னு வச்சுக்கோங்க. சாமர்த்தியமாக பேசுகிறாங்க அப்படின்னு சொன்னோம்னா அது வந்து எம்பவர்மெண்ட்டு கீழே வருது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ சம்பலுக்கு கீழே வர்றதெல்லாம் ஃபஸ்ட்டு என்ன ஸ்கீம் எடுத்துக்கலாம்னா ஒன் ஸ்டாப் சென்டர். ஒன் ஸ்டாப் சென்டர்னால் ஒன்றும் இல்லைங்க, உமனுக்காக ஸ்பெஷலைஸ்டாக கொடுக்கப்பட்ட ஒரு சென்டர். ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, அந்த சென்டரில் இந்த வயலன்ஸ்னால் பாதிக்கப்பட்ட பெண்கள், இல்லை வேறு எங்கேயும் போக வழியிடம் இல்லாத பெண்கள், இல்லை போலீஸ் அசிஸ்டன்ஸ் தேவைப்படுது, சைக்கலாஜிக்கல் அசிஸ்டன்ஸ் தேவைப்படுது, இந்த மாதிரி ஒரு உதவி தேவைப்படுற பெண்கள் வந்து அங்கே போய் ஒரே சென்டர் அங்கே ஸ்டாப் பண்ணால் உங்களுக்கு ஹெல்ப் கிடைக்கும். அடுத்த முக்கியமானதுனா பேட்டி பச்சாவ் பேட்டி பதாவ். பிரைம் மினிஸ்டர் அடிக்கடி ரேடியோலையும் சொல்லிட்டு இருப்பார், எல்லாத்தையும் நம்ம மோடிஜி சொல்லிகிட்டே இருப்பார் இல்லையா. சென்ட்ரலி ஸ்பான்சர்ட் ஸ்கீமு. இதோட மெயின் எய்ம் என்ன அப்படின்னா, ஜெண்டர் பேஸ்டு செக்ஸ் செலெக்ஷனை வந்து எலிமினேட் பண்ணணும், செக்ஸ் ரேஷியோவை இம்ப்ரூவ் பண்ணணும், கேர்ள்ஸுக்கு வந்து டாய்லெட் கரெக்டாக கட்டி கொடுக்கணும், சுத்தமான டாய்லெட் கரெக்டாக கட்டி கொடுக்கணும். அதே போல் ஃபீமேல்ஸுக்கு வந்து ஸ்கில்லிங், கரெக்டான எஜுகேஷன், அதே போல் அடோலசன்ட்ஸ்க்கு ஸ்கில்லிங், இதெல்லாம் கொடுக்கணுன்றது தான் பேட்டி பச்சாவ் பேட்டி பதாவ். இது கீழே வந்தது தான் கன்யா சிக்ஷா பிரவேஷ் உற்சவ் அப்படின்றது. இது ஒன்றும் இல்லைங்க, இந்த ரீசெண்டாக வந்த ஸ்கீமு. என்னென்னா கன்யா சிக்ஷா பிரவேஷ் உற்சவ். இது என்னென்னா, இப்போ நிறையா பெண்கள் வந்து குடும்ப சூழ்நிலை காரணமாக அவங்களோட கல்வி தடைப்பட்டிருக்கும். அந்த மாதிரி தடைப்பட்ட பெண்களை திரும்ப கல்வி கற்க வைக்கிறதுக்காக பேட்டி பச்சாவ் பேட்டி பதாவ் கீழே அந்த ஸ்கீம் கொண்டு வந்தாங்க. ஓகேங்களா, அடுத்து ஒன் ஸ்டாப் சென்டர் பார்த்துட்டோம். உமன் ஹெல்ப்லைன். உமன் ஹெல்ப்லைனா எல்லாத்துக்குமே நம்பர் தெரியும், 181. 24 மணி நேரமும் அவங்களுக்கு என்ன பிரச்சனைனாலும் கூப்பிடலாம், உடனே ரெஸ்பான்ஸ் கிடைக்கும். அடுத்து வந்து நரிய தாலத். அதுக்கப்புறம் வந்து மஹிளா போலீஸ் வாலண்டியர். மஹிளா போலீஸ் வாலண்டியர்னால் பெண் போலீஸ் வந்து வாலண்டியர்ஸாக சில பெண்கள்லாம் இது கொடுத்து அவங்க பெண்கள் வந்து அவங்களோட குறைகளை அவங்களுக்கு சொல்கிறதுக்காக உமன் எம்பவர்மெண்ட்டுக்காக கொண்டு வந்து தான் மஹிளா போலீஸ் வாலண்டியர். நிறைய தாளத்னா என்ன அப்படின்னா ஜெண்டர் ஜஸ்டிஸ் வித்தின் ஃபேமிலி. இப்போ ஃபேமிலியில் வந்து பெண்களை ஒடுக்குவாங்க, இல்லை வரதட்சணை கொடுமை, இல்லை வந்து நீ பெண் அதனால் இப்படி தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி சில கொடுமைகள்லாம் இருந்துச்சுன்னா நிறைய தாளத்துக்கு கீழே அவங்க வந்து கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணலாம். அடுத்து சமார்த்தியாவில் முக்கியமானது என்ன அப்படின்னா சக்தி சாதன் அப்படின்னா என்ன அப்படின்னா, உங்களுக்கு சக்தி சாதன் கீழே தான் ஸ்வாதர் கிரே, உஜ்வாலா, விடோ ஹோமு எல்லாமே வரும். ஓகேங்களா, இந்த சக்தி சாதன் எதுக்காகனா விக்டிம்ஸ் ஆஃப் செக்ஷுவல் டிராஃபிக்கிங் இருக்காங்க இல்லையா, இந்த விமென்னை வந்து நிறைய முக்கியமாக நார்த் ஈஸ்ட்டில் நிறையா நடக்குதுங்க. செக்ஸ் ஒர்க்கர்ஸ்க்காக அவங்கள டிராஃபிக் அதாவது கடத்தி செக்ஸ் ஒர்க்கில் ரெட் லைட் ஏரியாவில் ஒர்க் பண்ண வச்சு இது ரொம்ப ஒஸ்ட்டாக பண்ணுறாங்க இல்லையா அந்த மாஃபியாஸ். அந்த மாதிரி அஃபெக்டான பெண்கள் மறுவாழ்வு அமைச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக கொண்டு வந்தது தான் சக்தி சதன். ஓகேங்களா, ஷெல்ட்ரு, ஃபுட்டு, க்ளோத்திங்கு, ரெஸ்கியூ, ரீஹாபிலிட்டேஷன் எல்லாம் வரும். அதுவே சக்தி நிவாஸ் அப்படின்னா, நிவாஸ்னாவே உங்களுக்கு தெரிஞ்சிடும் ஹாஸ்டல். ஒர்க் பண்ணுற உமனுக்கு வந்து ஹாஸ்டல் கொடுக்குறது தான் சக்தி நிவாஸ். ஓகேங்களா, பால்னா அப்படின்னா நேஷ்னல் கிரிச்சே சென்டர் அப்படின்னா ஒன்றும் இல்லைங்க, இப்போ ஒர்க் பண்ணுற உமன்ஸ் வந்து குழந்தைங்க இருப்பாங்க இல்லையா, அந்த குழந்தைங்கள பார்த்துக்கக்கூடிய ஒரு சென்டர். அதாவது உமன்ஸ்க்கு வந்து மந்த்லி சேலரி 12,000 கீழே கம்மியாக இருக்கவங்க இந்த பால்னா ஸ்கீம் கீழே அவங்க குழந்தைங்கள பார்த்துக்க முடியும். ஓகேங்களா, அடுத்து பிரதான் மந்திரி மாத்ரு வந்தன யோஜனா. உங்கள் எல்லாத்துக்குமே தெரிஞ்சது தான், இது ரொம்ப ரொம்ப ஃபேமஸான ஸ்கீம். ஏன் அப்படின்னா ப்ரெக்னென்ட் உமனுக்கு வந்து குழந்தைய சிறப்பாக ஹெல்த்தியாக அவங்க பிறக்க வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக கவர்மெண்ட்டு எத்தனை ரூபா கொடுக்குது, 5,000 ரூபா கொடுக்குது. அந்த 5,000 ரூபாயை 3 இன்ஸ்டால்மெண்ட்டாக கொடுக்கும். ஓகேங்களா, ஃபஸ்ட்டு இன்ஸ்டால்மெண்ட் 1000, ரெண்டாவது 2000, மறுபடியும் 2000. என்னென்னா ஃபஸ்ட்டு ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க அப்படின்னு அவங்க போய் ரெஜிஸ்டர் பண்ணாங்கன்னா 1000 ரூபா. அப்புறம் ப்ரெக்னென்ட் ஆகி ஒரு 6 மாதத்தில் அவங்க வந்து
ஆன்டிநேட்டல் செக்கப் பண்ணும்போது ஒரு 2000 ரூபா. குழந்தை பிறந்ததுக்கப்புறம் முக்கியமான வேக்சினான பிசிஜி இல்லை வந்து ஹெப்படைட்டிஸ் பி, டிபிடி இந்த மாதிரி வேக்சின்லாம் குழந்தைக்கு போட்டாங்கன்னா திரும்ப ஒரு 2000 ரூபா. ஓகேங்களா? இந்த 5000 ரூபாயை கொடுக்கறது தான் அவங்களுக்கு. அப்போ தான் வந்து குழந்தை சிறப்பாக பிறக்கும் இல்லையா? அப்போ தான் பெண்களும், ஏன்னா குழந்தை பிறக்கும்போது அவங்களால வேலைக்கு போக முடியாது. அந்த வேஜ் லாஸ் இது பண்ணவங்களுக்காக தான் அந்த 5000 ரூபா கொடுக்குறாங்க. ஆனால் அந்த 5000 ரூபா தலைக்கும் போதாது, காலுக்கும் போதாது. உண்மை அதுதான். பட் நம்ம இந்தியா இஸ் செகண்ட் பாப்புலஸ்ட் கண்ட்ரி இல்லையா? ஸோ நம்மளால் நிறையா பணம் கொடுக்க முடியாது. ஸோ முடியாதவங்க அட்லீஸ்ட் இந்த பணத்தையாவது அவைல் பண்ணிக்கணும் அப்படிங்கிறதுக்காக கொண்டு வந்த ஸ்கீம் தான் பிரதான் மந்திரி மாத்ரு வந்தன யோஜனா. இதில் இன்னொரு ஸ்பெஷாலிட்டி இருக்குது. சப்போஸ் 2வது குழந்தை பெண் குழந்தையா, கேர்ள் சைல்டாக பிறந்துருச்சுன்னா 5000 ரூபாய்க்கு பதிலாக நீங்கள் 6000 ரூபாயா வாங்கிக்கலாம். இட் வாஸ் அ ரியலி நைஸ் டச் ஹியர் இல்லையா? ஸோ அடுத்து முக்கியமானது என்ன அப்படின்னா ஜெண்டர் பட்ஜெட்டிங். ஜெண்டர் பட்ஜெட்டிங் அப்படின்னா ஒன்றும் இல்லைங்க, உங்களுக்கு எப்படி நம்ம வந்து ஜெண்டர் ஈக்குவாலிட்டி கொண்டு வரது அப்படின்னு ரிசர்ச் அண்ட் மானிட்டரிங் மூலமாக தெரிஞ்சுக்கிறது தான் ஜெண்டர் பட்ஜெட்டிங். ஓகேங்களா? அடுத்த முக்கியமானது சுகன்ய சம்ருத்தி யோஜனா. இது எல்லாத்துக்குமே தெரிஞ்சது தான். நம்ம ஊரில் கூட நிறைய பேர் இதை யூஸ் பண்ணுறாங்க. என்னென்னா, பெண் குழந்தை பிறந்தால் அவங்க பேரில் பேங்க் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணி அதில் நீங்கள் பணம் போட்டிங்கன்னா ஒரு அதிக அளவில் வட்டி கவர்மெண்ட்டும் போட்டு உங்களுக்கு கடைசியாக அந்த பெண் வந்து 18 வயசில் திருமணம் பண்ணும்போதோ இல்லை 18 வயசில் மேற்படிப்பு படிக்கும்போதோ இல்லை 21 வயசில் தான் அந்த பணத்தை எடுக்க முடியும். ஆனால் 18 வயசில் திருமணம் பண்ணாவோ 18 வயசில் மேற்படிப்பு படித்தாவோ அந்த பொண்ணு அந்த பணத்தை எடுத்துக்கலாம். ஆனால் இன்பிட்வீனில் அந்த பணத்தை எடுக்கவே முடியாது. சப்போஸ் அந்த பெண் குழந்தை இறந்துருச்சுன்னா மட்டும் அந்த அக்கௌண்ட்டை நீங்கள் இடையில பிரேக் பண்ணலாம், இல்லைன்னா பிரேக் பண்ணவே முடியாது. அடுத்து நிர்பயா ஃபண்டு. எல்லாத்துக்குமே நிர்பயா இஷ்யூ தெரியும் இல்லையா? அந்த டெல்லியில் நடந்தது. ஸோ அப்படின்றப்ப அந்த மாதிரி மறுபடியும் பெண் விக்டிம்ஸ் இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காக கொண்டு வந்தது தான் நிர்பயா ஃபண்டு. இது வந்து நான் லேப்சபிள் ஃபண்ட், அதாவது இது கீழே கொடுக்கப்படுற ஃபண்டு லேப்ஸே ஆகாது. இது எதுக்காக கொண்டு வந்தாங்க அப்படின்னா, புதுசாக டெக்னாலஜி கொண்டு வந்து சேஃப்டி ஆஃப் உமனை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக தான் கொண்டு வந்தாங்க. பட் இதில் ஒரு ஒன் ஆஃப் த இம்பார்ட்டண்ட் சப்போஸ் ஃபார் ப்ரிலிமினரி பர்ஸ்பெக்டிவ் அப்படின்னு நீங்கள் எடுத்துட்டீங்க அப்படின்னா, இட் வில் கம் அண்டர் டிபார்ட்மெண்ட் ஆஃப் எக்கனாமிக் அஃபேர்ஸ். மற்ற எல்லா உமன் ரிலேட்டட் ஸ்கீமும் மினிஸ்ட்ரி ஆஃப் உமன் அண்ட் சைல்டு டெவலப்மெண்ட்டுக்கு கீழே தான் வரும். ஆனால் நிர்பயா ஃபண்டு மட்டும் மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபைனான்ஸுக்கு கீழே ஒரு டிபார்ட்மெண்ட் ஆஃப் எக்கனாமிக் அஃபேர்ஸ். சரிங்களா? அடுத்தது ஸ்வாதர் கிரே. ஆல்ரெடி இங்கே சக்தி சதானில் மென்ஷன் பண்ணேன். ஸ்வாதர் கிரேனா ஒன்றும் இல்லைங்க, எவ்ரி டிஸ்ட்ரிக்ட்லேயும் உங்களுக்கு ஸ்வாதர் கிரே சென்டர் க்ரியேட் பண்ணியிருப்பாங்க. அப்ளை சொன்ன பார்த்தீங்கன்னா ஒன் ஸ்டாப் சென்டர். அதே போல் இந்த ஸ்வாதர் கிரே சென்டரில் ஃபுட்டு, க்ளாத்திங்கு, தங்குறதுக்கான இடம், இந்த டெசர்டட் உமன், அதே போல் டிசாஸ்டரில் வந்து அஃபெக்டான உமன், இவங்க அதே போல் சப்போஸ் உமன் பிரிசனர்ஸ்லாம் ஜெயிலேருந்து ரிலீஸ் ஆகிறாங்கன்னு வைங்களேன், அவங்களெல்லாம் மேக்ஸிமம் அவங்களோட ஃபேமிலியில் ஏற்றுக்கிறது இல்லை. அந்த மாதிரி பெண்கள் அவங்கெல்லாம் வந்து தங்குறதுக்காக இது பண்ணுறது தான் இந்த ஸ்வாதர் கிரே. ஓகேங்களா? உஜ்வாலா இதெல்லாம் வந்து உங்களுக்கு எல்பிஜி சிலிண்டர் இதெல்லாம் பேசிக்காக உங்களுக்கே தெரியும். அடுத்து முக்கியமானதுனா ஒரு சில தமிழ்நாடு ரிலேட்டட் ஸ்கீம் பார்க்கலாம். அதை நான் ஜஸ்ட்டு உங்களுக்கு சொல்கிறேன் போதும். ஏன்னா இந்த அளவுக்கு ஸ்கீமை நீங்கள் மிஞ்சி போனால் ஒரு 5 ஸ்கீம் எழுதுனீங்கன்னா போதுங்க. அதுவும் இவ்வளோ இன்டெப்த்தாக தேவையில்லை. ஸ்கீமு அப்படின்னு அவங்க வந்து மென்ஷன் பண்ணி கொஷின் கேட்டால் தான் இந்த அளவுக்கு எழுதணும். அதனால தான் அது இம்பார்ட்டன்ட் டாப்பிக்னால இருக்க எல்லா ஸ்கீமுமே என்னென்ன முக்கியமான ஸ்கீம் இருக்கோ எல்லாமே உங்களுக்கு கவர் பண்ணிட்டேன். இருந்தாலும் தமிழ்நாடு ரிலேட்டடாக ஒரு 2-3 ஸ்கீம் சொல்லியிருந்தேன் இல்லையா? இட்ஸ் அ தமிழ்நாடு பேஸ்டு எக்ஸாமினேஷன் இல்லையா? ஸோ தமிழ்நாடு ரிலேட்டடாக உமனுக்கு ஃபேமஸான ஸ்கீம் என்ன? தொட்டில் குழந்தை திட்டம் சொல்லலாம். ஏன்னா இப்போ மெயினாக பெண் குழந்தைகளை பிறகுனால குப்பத்தொட்டில் தூக்கி போட்டுருந்தாங்க. 1992 அது கொண்டு வந்து அப்படி தூக்கி போகிறவங்களாம் தொட்டில் போடுங்க, நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறம் ஃபேமஸான என்ன? மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் நினைவு மேரேஜ் அசிஸ்டன்ஸ் ஸ்கீம். ஏன்னா பெண்ணுக்கு கல்யாண பண்ண முறையில் தான் பெண் குழந்தையே வேண்டாம்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அந்த மாதிரி நிறையா திருமண உதவி திட்டம் இருக்குது. 18 வயசு 21 வயசு எஸ்சி எஸ்டி உமனுக்கு உள்ளுக்குள்ள நிறைய இது இருக்குது. அதெல்லாம் ப்ரிலிமினரிக்கே நீங்கள் படிச்சிருப்பீங்க. அப்படியே இல்லைனாலும் மெயின்ஸுக்கு அந்தளவுக்குலாம் படிக்க தேவையில்லை. இப்போ நான் சொன்ன அந்த முக்கியமான ஸ்கீம்ஸ்க்கு மட்டும் முக்கியமானது பார்த்துட்டிங்கன்னா போதும். தமிழ்நாடு லெவலில் இண்டிவிஜுவல் ஸ்கீம் கேட்குறதுலாம் ரேர். ஓகேங்களா? தமிழ்நாடு ஸ்கீம்ஸ்னால் உங்களுக்கு அதோட பேர் தெரிஞ்சிட்டால் போதும். இல்லை சப்போஸ் 6 மார்க்கில் உமன் டெவலப்மெண்ட்டுக்காக தமிழ்நாடு கவர்மெண்ட் தமிழக அரசு செய்த நலத்திட்டங்கள் யாவையும் கேட்கலாம். அப்படின்றப்ப இந்த இந்த என்ன மூவலூர் ராமாமிர்தம், தொட்டில் குழந்தை திட்டம், அடுத்து இவிஆர் மணியம்மை விடோ டாட்டர் மேரேஜ் ஸ்கீமு, அதுக்கப்புறம் முத்துலட்சுமி ரெட்டி இன்டர்காஸ்ட் மேரேஜ், முத்துலட்சுமி ரெட்டியோட இன்டர்காஸ்ட் மேரேஜ் அசிஸ்டன்ஸ் ஸ்கீமு, தர்மாம்பாள் அம்மையாரோட விடோ ரீமேரேஜ் ஸ்கீமு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பெண்கள்னு வந்துருச்சு இல்லையா? ரீசெண்டாக அம்மா கொண்டு வந்தது நிறையா இருக்கு இல்லையா? அம்மா 2 வீலரு, அதுக்கப்புறம் ராஷ்ட்ரிய மகிழா கோஷு. தென் நீங்கள் என்ன எடுத்துக்கலாம்? சத்தியவாணி அம்மையார் இலவச தையல் இயந்திரம்னு ஒரு ஸ்கீம் கொண்டு வந்திருப்பாங்க. இந்த அளவுக்கு தெரிஞ்சிட்டா போதுங்க எனக்கு தெரிஞ்சு. இன்னும் இந்த சில வார்த்தைகள் வரக்கூடியது அப்படின்னா ஜனனி சிசு சுரக்ஷா காரியக்கரம்,
அதுக்கப்புறம் பிரியதர்ஷினின்னா செல்ஃப் ஹெல்ப் குரூப், வேறு ஒன்றும் இல்லை. எக்கனாமி ரிலேட்டடாக எடுத்திங்கன்னா முத்ரானா என்ன, உங்களுக்கு இந்த மாதிரி உமன் செல்ஃப் ஹெல்ப் குரூப்பில் இருக்கவங்க லோன் வாங்கி அது மூலமாக அவங்க வந்து சுய உதவி குழுக்களோ இல்லை சொந்த தொழிலோ செஞ்சு வாழ்க்கையில் முன்னேறி உமன் எம்பவர்மெண்ட் அடையிறதுக்காக வந்தது தான் முத்ரா ஸ்கீம். ஓகேங்களா, இந்த அளவுக்கு இருந்தால் போதும். அப்புறம் இன்னொரு முக்கியமாக இருந்தால் மாஸ் அப்சல்யூட் அஃபெக்ஷன் ஸ்கீம். இது என்னென்னா, இப்போ குழந்தை பிறந்த உடனே அவன் தாய்மார்கள் குழந்தைகளோட அஃபெக்ஷன் க்ரியேட் பண்ணுறதுக்காக கொண்டு வந்த ஸ்கீமு. அப்புறம் லக்ஷயானா ஒன்றும் இல்லைங்க. லக்ஷயா அப்படிங்கிறது என்னென்னா லேபர் ரூம் குவாலிட்டி இம்ப்ரூவ்மெண்ட் ஸ்கீம். ஜஸ்ட்டு வந்து அந்த காலத்துலலாம் நமக்கு வந்து வயசானவங்க வந்து அந்த ஊரில் இருக்கவங்க பிரசவம் பார்ப்பாங்க. அப்படி பார்க்காம இன்ஸ்டிடியூஷனல் டெலிவரி தான் பண்ணணும் அப்படின்னு அவங்க இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக கொண்டு வந்தது. அதுக்குன்னு இந்த விஜய் படத்தில் வர மாதிரி எல்லா டாக்டரும் பிளான் பண்ணி சிசேரியன் பண்ண மாட்டாங்க. பட் அந்த டெத்து வந்து ரீசெண்டாக குறைஞ்சிருக்கு அப்படின்னா நம்ம வந்து லேபர் ரூமில் டெலிவரி பண்ணுறது தான் காரணம். ஓகேங்களா, ஒரு சில டாக்டர்ஸ் அன்எத்திக்கலாக இருக்கலாம், ஆனால் மோஸ்ட் ஆஃப் த 99% ஆஃப் டாக்டர்ஸ் வந்து தே வில் ஃபாலோ their ethical code because they are also human beings only, right? ஸோ எதுனாலும் நம்ம நெகட்டிவாக பார்த்தோம்னா நெகட்டிவாக தான் தெரியும். ஸோ வந்து பாசிட்டிவாக பார்த்தோம்னா எக்ஸாம்னாலும் சரி கஷ்டமாக வரும், ஒன்றுமே தெரியாது அப்படின்னா தெரியாமல் தான் போகும். சரி எது வந்தாலும் பார்த்துக்கலாம், எனக்கு தெரியாது வரவா போகுது அப்படின்ட்டு போனோம்னா ஏதோ தெரிஞ்சதாவது வந்துடும், அட்ஜஸ்ட் பண்ணிட்டு பாஸ் பண்ணிட்டு வந்துடலாம். ஓகேங்களா, ஸோ இந்த அளவுக்கு உமன் எம்பவர்மெண்ட்டு, உமன் ரிலேட்டட் இஷ்யூஸு இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சு வச்சுருந்தீங்கன்னா போதும். மற்ற 2 வீடியோவும் ரெஃபர் பண்ணிக்கிங்க, எல்லாமே ஓரளவுக்கு உங்களுக்கு கவர் பண்ணிட்டேன். உமன் ரிலேட்டடாக இதை தவிர கொஷின் வராது. நான் வேணால் பாண்டு பேப்பர் வேணாலும் எழுதி கையெழுத்து போட்டு தரேன். வந்துச்சுன்னா அது வந்து ஒன்றும் பண்ணவும் முடியாது. ஏன்னா நம்ம வந்து மேக்ஸிமம் வந்து உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 40-50 பேஜஸ் இருக்கிறத நான் சிம்பிளாக ஒரு 1 hour வீடியோக்குள்ளே முடிச்சு கொடுத்துருக்கேன். இதுக்கு மேலே உங்களுக்கு தேவையானதை நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கிங்க. ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்டில் கேளுங்க. ரெகுலராக நம்ம வீடியோஸ் பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ. ஏதாவது சஜஷன் இருந்தாலும் சொல்லுங்கள், இந்த மாதிரி உங்களுக்கு புரியல இல்லை ஸ்பீடாக போகுது ஏதாவது இருந்தாலும் சொல்லுங்கள். இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். அடுத்து சயின்ஸோ இல்லை சொசைட்டியோ நீங்கள் பேஸ்ட் ஆன் யாருக்கு எந்த சப்ஜெக்ட் அதிகமாக தேவைப்படுது அப்படின்னு சொல்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம க்ரியேட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். பட் என்ன அப்படின்னா ஜான்வரிக்குள்ளே நான் வந்து உங்களுக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் குரூப் 2 மெயின்ஸுக்கு ஆன ஸ்டாட்டிக் போர்ஷனை ஃபுல்லாக ஃப்ரீயாக ப்ரொவைட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். ஓகேங்களா, எல்லா இம்பார்ட்டன்ட் கொஷின் வரக்கூடிய பொட்டன்ஷியல் ஏரியாவும் வீடியோஸாக போட்டுருவேன். அதை பார்த்துட்டு நீங்கள் ஓன் நோட்ஸ் எடுத்து அதையும் நோட்ஸ் எடுத்துகிட்டு ஓன் நோட்ஸ் எக்ஸ்ட்ரா வேணால் எடுத்துகிட்டு டெஸ்ட் சீரிஸ் ரெகுலராக எழுதுனீங்க அப்படின்னாவே ஈஸியாக பாஸ் பண்ணிடலாங்க. ஓகே, தேங்க்யூ.